வணக்கம். யோகா பயிற்சிய வெறும் ஒரு உடற்பயிற்சியா மட்டும் பார்க்கறீங்களா? அது உங்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த சுய சிகிச்சை கருவியா எப்படி மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க, இத பத்தி நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். நம்ம சோஷியல் மீடியாலையும் பத்திரிகைகளையும் பார்க்குற இந்த அழகான யோகா போஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் உண்மையில யோகாவோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அதாவது ஒரு ஐஸ்வர்கோட நுனி மாதிரி. அதோட ஆழமான தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அதோட உண்மையான பதன்களை அடைய முடியும். யோகாவோட தந்தையன்னு சொல்லப்படுற பதஞ்சலி முனிவர் இந்த ஆழமான கலைய 8 அங்கங்களா பிரிச்சு ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியா நமக்கு கொடுத்திருக்கார். நாம செய்யற இந்த ஆசனங்கள் எல்லாம் அந்த 8 அங்கங்கள்ல ஒன்னே ஒண்ணுதான். அப்போ மீதி 7 அங்கங்கள் என்ன? அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தோம்? வாங்க இந்த ரகசியத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். யோகாவோட மொத 2 அங்கங்கள் என்ன தெரியுமா? நாம எப்படி மத்தவங்க கூடவும் நமக்குள்ளேயும் இணக்கமா வாழ்றதுங்கிறதுக்கான சில நெறிமுறைகள் தான். இதுதான் உண்மைய சொல்லப்போனா யோகா பயணத்தோட அஸ்திவாரமே. இதுல முதல்ல வர்றது அஹிம்சை. அதாவது எந்த உயிருக்கும் மனசாலேயோ செயலாலேயோ தீங்கு நினைக்காம இருக்கிறது. இதுதான் நம்மள ஒரு உண்மையான குணப்படுத்தும் பாதையில கூட்டிட்டு போற முதல் படி. இந்த கொள்கை வெறும் உடல் ரீதியான செயல்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்கள், நம்ம வார்த்தைகள் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஏன்னா நாம மத்தவங்களுக்கு என்ன கொடுக்கறோமோ அதுதானே நமக்கும் திரும்பி வரும், இல்லையா? இப்போ நம்ம யோகா பயிற்சிய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா யோகாவோட சகோதர விஞ்ஞானம்னு சொல்லப்படுற ஆயுர்வேதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆயுர்வேதம்னா வாழ்வின் அறிவியல்னு அர்த்தம். இது நம்மளோட தனித்துவமான உடல் அமைப்ப புரிஞ்சுக்க உதவிது. இத வச்சு நம்ம யோகா பயிற்சிய நமக்கேத்த மாதிரி மாத்தி அதோட முழு பலன்களையும் அடைய முடியும். இதை எப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆயுர்வேதம் நம்ம உடம்ப ஒரு ஆரோக்கியமான பாத்திரமா தயார் பண்ணுது. யோகா அந்த பாத்திரத்தை ஆன்மீக பயணம்ங்கிற பாதையில சரியா வழிநடத்தி கொண்டு போகுது. ஆயுர்வேதத்தோட மைய கருத்தே இந்த தோஷம்தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான மனம் உடல் அமைப்பு இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் சுய சிகிச்சைக்கான சாவி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 கூறுகளோட கலவைதான் வாதம், பித்தம், கபம்னு சொல்ற 3 தோஷங்கள். இதுதான் நம்மளோட உடல் மற்றும் மனரீதியான குணங்களை தீர்மானிக்குது. சரி, இப்போ அடுத்த சில ஸ்லைடுகளை கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல வர எந்தெந்த விஷயங்கள் உங்களோட புரிந்து போகுதுன்னு பாருங்க. முதல்ல நம்ம உடல் அமைப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்க உடல்வாகு, எடை, சருமம் எல்லாம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம மனச பத்தி பார்க்கலாம். நம்ம ஞாபக சக்தி, நம்மளோட உணர்ச்சி வெளிப்பாடுகள் கூட நம்ம தோஷத்தோட எவ்வளவு ஆழமா சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? உங்க மெமரி பவர் எப்படி? நீங்க பொதுவா கோவப்படுவீங்களா இல்ல அமைதியா இருப்பீங்களா? நம்ம தினசரி பழக்க வழக்கங்கள் கூட, அதாவது நம்ம எனர்ஜி லெவல், தூங்குற விதம் கூட நம்ம கிட்ட எந்த தோஷம் அதிகமா இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். நீங்க எப்பவும் பரபரப்பா இருக்கிற ஆளா இல்ல நிதானமா செயல்படுறவரா? ஓகே, இப்போ உங்களுக்கு உங்க தோஷத்தை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அசல் விஷயமே இன்னிதான் இருக்கு. இந்த அறிவை நம்ம யோகா மேட்ல எப்படி பயன்படுத்துறது, அதுதானே முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரிட்ஜ் போஸ், அதாவது பாலம் ஆசனத்தை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தோஷ வகைக்கும் ஏத்த மாதிரி உடம்ப பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஆசனத்தை எப்படி வேற வேற மாதிரி பண்ணலான்னு பாப்போமா? இந்த அட்டவணை அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. வாத உடம்பு இருக்கிறவங்களுக்கு கிரவுண்டிங் தேவை. அதனால அவங்க ஆசனத்தை மெதுவா நிலையா செய்வாங்க. அதே சமயம் பித்த உடம்புக்கு ஒரு கூல்னஸ் தேவை. கப உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவை. பாத்தீங்களா? ஒரே ஆசனம், ஆனா நோக்கம் 3 விதமா இருக்கு. ஆசனத்தோட அடிப்படை அமைப்பு ஒன்னா இருந்தாலும் அது செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணமும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற எனர்ஜியும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி முற்றிலும் மாறுதுன்னு பாருங்க. சரி, இப்போ இந்த நமக்கேத்த அணுகுமுறை நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கிய பயணத்துக்கோ எப்படி ஒரு பெரிய பாடமா அமைதுன்னு பார்க்கலாம். கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உங்க யோகா மேட் வெறும் எக்ஸசைஸ் பண்ற இடம் மட்டும் இல்ல, அது உங்க உடலையும் மனசையும் சமநிலையில வச்சுக்க நீங்களே பரிசோதனை செஞ்சு பார்க்கற ஒரு பர்சனல் லேப் மாதிரி. எல்லாருக்கும் ஒரே மருந்துங்கிற முறைய விட்டுட்டு உங்க உடம்பு சொல்றத கேட்டு அதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன தேவையோ அதை கொடுக்க இந்த அணுகுமுறை உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். அதனால அடுத்த தடவை நீங்க உங்க யோகா மேட் மேல கால் வைக்கும்போது இந்த ஒரு கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு என் உடம்புக்கு என்ன தேவை? சும்மா யோகா பண்ணாதீங்க, உங்களுக்காக, உங்க உடம்புக்காக யோகா பண்ணுங்க. நன்றி.